என் மக்களின் ராஜ்யத்தை அனைத்து மக்களுக்கும் கோடான கோடி வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்நாளும் போல் எந்நாளும். ரெண்டாவது, தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. மக்கள் அனைவரும் ரொம்பவே தேர்தல் காலத்தில் பிஸியாக இருக்காங்க, உழைச்சிட்டு இருக்காங்க, தன் உழைப்பு புறம் போட்டுட்ருக்குறாங்க. அப்படித்தான் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அடிமட்ட தொண்டர்களில் இருந்து நம்ம நிர்வாகிகள் அனைவரும், அமைச்சர்கள் அனைவரும், துணை முதல்வர் சகோதரி கனிமொழி அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர்களும், மேலும் நமது தலைவர் தளபதியார் முதல்வர் அவர்கள் களத்தில் இருக்காங்க. முதல்வர் அவர்களும் களத்தில் இருக்காங்க. அவங்க ஓட்டு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த 5 வருஷம் அவங்க நல்லாட்சி செய்திருக்கிறார்கள். அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் அந்த தலைவர் அவர்களை, தளபதியார் அவர்களை, முதல்வர் அவர்களை எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக அன்னைக்கு அவருக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நலத்திட்டங்களையும் நன்மைகளையும் அனுபவித்த மக்கள் இங்கே அதிகம். அதனால் கண்டிப்பாக அவர் களத்தில் இறங்கி தான் ஓட்டு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அதற்கு காரணம் ஒன்று சொல்கிறேன். அவர் எதுக்காக மக்களோட மக்களாக இப்போ பயணிச்சிட்ருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஓட்டு கேட்டு கிடையாது. ஓட்டு அவருக்கு தானாக விழும் அப்படிது அவருக்கே தெரியும். அதையும் தாண்டி இப்போ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. அந்த 5 வருஷமாக அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவே தமிழ்நாட்டையும் மக்களையும் காப்பாற்றணும் இல்லையா, அதுக்காக உழைச்சாங்க இல்லையா. அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. இன்னும் அடுத்து திராவிட மாடல் ஆட்சி 2.0 வந்துருச்சுன்னா அப்புறம் பிஸி ஆகிடுவாங்க இல்லையா. அப்போ தமிழ்நாடு மக்களை புறம் பார்க்கணும், தமிழ்நாடை காக்கணும், நிறைய தொழிற்சாலை வளமெல்லாம் கொண்டு மக்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வளப்படுத்தி பார்க்கணும். அதுக்காக அவர் இப்போவே என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனசு புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பயணித்து ஓட்டுக்கு கேட்குற அந்த இதுக்கு வர்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஓட்டு கேட்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னு கேளுங்க, எங்களோட ஐயா நம்ம அத்தனை பேருக்குமே தேச தலைவர்னே வச்சுக்கோங்களேன். எங்கள் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எங்கேயுமே ஓட்டு கேட்டு போனதில்லை. அவர் ஜெயிச்சிருக்கிறார். 1க்கு 2 தடவை 3 தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் ஓட்டு கேட்டு போகவே மாட்டார். அவருக்குன்னு ஓட்டு கேட்டு போனதே இல்லை. ஆனால் அவர் தான் அறுதி பெரும்பான்மையோடு நல்லாவே ஜெயிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு மதிப்பு கொடுத்து அவரை பார்த்துருக்குறாங்க. தேச தலைவராக மாறிட்டார் இல்லையா. ஜாதி தலைவர் அல்ல, அவர் தேச தலைவர். அதனால் அறுதி பெரும்பான்மையோடு அவருக்கு ஓட்டு போட்டு மக்கள் எல்லாமே அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம தளபதியார், அது தமிழக முதல்வர், இனி வருங்காலத்திலும் தமிழக முதல்வராகவே இருக்கக்கூடிய நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்த இடத்துல அவர் ஓட்டு வாங்குவார். அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது, மக்களாகிய நம்ம அத்தனை பேருக்குமே இருக்குது. இருப்பினும் நமது கழகத்தில் உள்ள அத்தனை பேருமே உழைக்கிறாங்க. நம்ம கழகத்தில் உள்ள அத்தனை பேருமே இன்றைக்கி உழைச்சிட்ருக்குறாங்க. அப்படி உழைக்கும் போது நமது பங்களிப்பாக என்ன வேணும்? கட்சிக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும்ல. அதனால தான் நான் நமது வேட்பாளரான ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், இப்போ ராமநாதபுரம் தொகுதியின் வெற்றியின் வேட்பாளர், வெற்றியின் நாயகர் நமது காதர்பாட்சா முத்துராமலிங்கம் எனும் ஒரு தங்கமான மனிதருக்காக போன தடவை என்னோட பங்களிப்பாக ஒரு பாட்டு கொடுத்தேன். போன தடவைனா போன காணொளி ஒரு பாட்டு கொடுத்தேன். அதே மாதிரி இப்போவும் ஒரு பாட்டு கொடுக்க நான் அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம அனைத்து தலைவர்களுக்கும் 234 தொகுதியில் உள்ள அத்தனை வேட்பாளர்களுக்காகவுமே இந்த ஒரு பாட்டை கொடுக்குறேன். இது என்னோட பங்களிப்பு. எல்லா மக்களும் ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா மக்களும் நல்லபடியாக ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும். இருப்பினும் என்னோட பங்களிப்பாக நானும் ஓட்டு கேட்குறேன், அவ்வளோதான். நீங்கள் எல்லா மக்களும் போடுவீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியனுக்கு போடுவீங்க ஓட்டு. இந்த சட்டையில குண்டாக இருக்கிறேன். இருப்பினும் எனக்கு இந்த சட்டையை போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரியனை நான் என்னோட நெஞ்சில் சுமந்து நிற்கிறேன் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே கையிலையும் முதுகுலையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதுக்காகவே இதில் எனக்கு குண்டா தெரியுது. குண்டா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்னை ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். சரியா? ஓட்டு போடுவீர்கள் அனைவருமே. சரியா? இப்போ அந்த பாட்டு பாடலாமா? சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டோம் எங்கள் முத்துக்கு முத்தான முத்தையா, உங்கள் கண்ணுக்கு கண்ணான ராமநாதபுரத்து மக்கள் தானையா, சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கூறும் பெயர் காதர்பாட்சா முத்து ராமலிங்கம் தானையா.
காதல் பச்சை முத்து ராமலிங்கம் தானையா. ஏ தையரத்தையா 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 தையரத்தையா, சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டோம் எங்க முத்துக்கு முத்தான முத்தையா. உங்க கண்ணுக்கு கண்ணான ராமநாதபுரத்து மக்கள் தானையா. உலகம் முழுவதும் காலையில் உதிர்த்து எழுவது உதய சூரியன் தானையா. உதிர்த்து எழுவது உதய சூரியன் தானையா. அது என்னாலும் முழுமையாக மறைவது இல்லையா. அது என்னாலும் முழுவதாக மறைவது இல்லையா. அது முழுமையாக மறையாது தானையா. வீழ்ந்தாலும் எழுந்தாலும் எப்பொழுதும் உலக மக்களை எழுச்சி கொண்டு வெளிச்சத்தை கொடுத்து வாழ வைப்பது நமது உதய சூரியன் தானையா. எழுச்சி கொண்டு வாழ வைப்பது நமது உதய சூரியன் தானையா. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டோம் எங்க முத்துக்கு முத்தான முத்தையா. உங்க கண்ணுக்கு கண்ணான ராமநாதபுரத்து மக்கள் தானையா. சூரிய ஒளியினில் மக்கள் வாழ்ந்திடவே, சூரிய ஒளியினில் மக்கள் வாழ்ந்திடவே நல்லாட்சி நாயகர்களாம் நமது தலைவர் தளபதியார் எந்நாளும் முதல்வர் தானையா. இளம் தலைவர் இளைய தளபதியார் துணை முதல்வரும் தானையா. மேலும் எங்கள் மண்ணின் மைந்தரே ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரே, ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் என்னும் எங்க ராமநாடு தளபதியாரே, எங்க ராமநாடு தளபதியாரே. 3 தளபதியாரும் மற்றும் எங்களது மொத்த 234 தொகுதிகளின் வெற்றியின் வேட்பாளர்கள், 234 தொகுதிகளின் வெற்றியின் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்ந்திட, அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்ந்திட, வெற்றி வாகை சூடிடவே, வெற்றி வாகை சூடிடவே திராவிட முன்னேற்ற கழகம் திரும்பவும் திராவிட மாடல் ஆட்சி 2.0வாக அரசாட்சி கொள்ளவே நாம் அனைவருமே உதயசூரியன் சின்னத்திலே போட வேண்டும், உதயசூரியன் சின்னத்திலே ஓட்டு போட வேண்டும். போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து, போடுங்கய்யா ஓட்டு உதயசூரியனை பார்த்து, போட வேண்டும் ஓட்டு உதயசூரியனை பார்த்து, போட வேண்டும் ஓட்டு உதயசூரியனை பார்த்து. செஞ்சிருவோம் நாங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு தாங்க, செஞ்சிருவோம் நாங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு தாங்க, செஞ்சிருவோம் நாங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு தாங்க. 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் எங்க ராமநாடு தொகுதியின் வேட்பாளர் வெற்றியின் நாயகர் எங்க காதர் பச்சை முத்து ராமலிங்கம் ஐயாவும், 234 தொகுதியில் உள்ள அத்தனை வேட்பாளர்களும் எல்லோருமே அறுதி பெரும்பான்மை கொண்டு, அறுதி பெரும்பான்மை கொண்டு வெற்றி மேல் வெற்றி பெற்றிட எல்லா மக்களும் போடுவோம் உதயசூரியன் சின்னத்துக்கு தானுங்க, உதயசூரிய சின்னத்துக்கு தானுங்க. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டோம் எங்க முத்துக்கு முத்தான முத்தையா. எங்க கண்ணுக்கு கண்ணான ராமநாதபுரத்து மக்கள் தானையா. உங்க கண்ணுக்கு கண்ணான ராமநாதபுரத்து மக்கள் தானையா. உணர்ச்சிவசப்பட்டேன். முத்துக்கு முத்தான முத்தையா. உங்க கண்ணுக்கு கண்ணான ராமநாதபுரத்து மக்கள் தானையா. சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கூறும் பெயர் காதர் பச்சா முத்து ராமலிங்கம் தானையா. காதர் பச்சா முத்து ராமலிங்கம் தானையா. தையரத்தையா 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 தையரத்தையா, சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டோம்
எங்கள் முத்துக்கு முத்தான முத்தையா, உங்கள் கண்ணுக்கு கண்ணான ராமநாதபுரத்து மக்கள் தானையா. நன்றி மக்களே. என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஒரு சிறு பாடல்கள் கொடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸுக்கும் என்னை பார்த்தா எனக்கே குண்டா தெரியுது, இதெல்லாம் போட்டு பெருசாக தெரியுது. இருப்பினும் நான் என்னோட பங்களிப்பாக ஓட்டு கேட்கணும், சூரியனை சுமந்து நிற்கணும், நெஞ்சில் சுமந்து நிற்கும் நம் தலைவர்களோடு சேர்ந்து நம்ம உடல்லையும் இந்த மாதிரி ஒரு துணினாலாவது, ஒரு மேலே போடுற ஒரு துணியிலாவது நம்ம உதயசூரியனை சுமந்து நிற்கணும். யாராலையுமே தொட முடியாத அந்த உதயசூரியனை நாம் தொட்டு நம்ம அணிந்தாகணும்னு நினச்சி நான் இந்த சட்டையை செஞ்சு இன்னைக்கு மக்களாகிய உங்களிடம் போட்டு காட்டிட்டேன். இப்போ ஓட்டு கேட்டு போட்டு காட்டிட்டேன். சரியா? நீங்கள் எனக்காக ஓட்டு போடுவீங்க நிச்சயமாக. ராஜேஸ்வரி என்னும் இந்த தங்கத்துக்காக நான் நல்லவ தான், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குழந்தைத்தனமாக எல்லாத்தையுமே எடுத்துக்குவேன். என்னை எத்தனை பேர் வஞ்சிக்கிறாங்க, எத்தனை பேர் என்னை அழிக்க நினைக்கிறாங்க, எத்தனை பேர் என்னை போராடி அழிச்சிடணுன்ற முடிவில் இருக்கிறாங்க, எனக்கு எத்தனை பேர் துரோகம் பண்ணிட்டாங்க. அத்தனையும் தாண்டி நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா என்னோட ஆன்மீகத்தில் நான் வணங்கும் என்னோட தெய்வங்கள் அத்தனை பேரும் என் கூட இருக்காங்க. என் தெய்வங்க எனக்குள் இருக்காங்க, என் கூட பேசுகிறாங்க. அவங்களோட உணர்வை நான் உணர்ந்துக்கிறேன். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது மட்டும் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். அவங்க நினைக்கும் போதெல்லாம் உணர்ந்துருவேன். என் தெய்வம் என்னை நினைக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்தளவுக்கு நான் இன்றைக்கும் தெய்வத்தின் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கேன். முழு ஆன்மீகத்தில் போய்கிட்டு இருந்தவளை தான் கொஞ்சம் அப்படி டைவர்ட் பண்ணிட்டாங்க. இருப்பினும் எப்போவுமே எனக்கு அரசியல் பிடிக்கும். நான் கலைஞரையா தலைமையில் எனக்கு திருமணம், அவரோட கைனால் அவர் திருப்பூட்டி வச்சுட்டு போய் இன்ன வரைக்கும் நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம். அந்த சந்தோஷம் எனக்கு என்றைக்குமே உண்டு. அதனால் ஐயா